மகாபெரிவாச்சரணம், சிவா பெரிவாச்சரணம், ட்ரிப்ளிகேன் பெரிவாச்சரணம். நிறைய பேர் வந்து ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புக்கு வச்சுருக்கேன், இல்லை வாங்கிட்டேன், நான் படிச்சிருக்கேன் அப்படின்லாம் நிறைய காமெண்ட்ஸ் வந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தட் தெர் இஸ் லாட் ஆஃப் அவேர்னஸ், இன்ட்ரெஸ்ட் இன் ரீடிங் பெரிவாஸ் புக். நிறைய பேர் வந்து என்னை புக் ரீடிங் குரூப் வச்சுருக்கேன், நான் யூடியூப்பில் சொன்னேன், அதிலெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க உங்களாம் கேட்டிருக்கேன். நான் வந்து ரொம்ப சிம்பிள் பர்சன். என்னால் வந்து நான் யூஎஸில் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். என்னால் ஓரளவு தான் ஸ்கேல் பண்ண முடியும். இன்டர்நேஷ்னல் ரிக்வெஸ்ட்டு வந்து ஆஃப்லைனில் தான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். என் ஹெல்ப் தேவைன்னு இல்லை, பட் இந்த குரூப்பெல்லாம் ஆட் பண்ணுறது, அதை மேனேஜ் பண்ணுறது, அது மானிட்டர் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு கெப்பாசிட்டி இல்லை. நான் வந்து ரொம்ப சிம்பிள் பர்சன், as you can see. அண்ட் எனக்கு சில்ட்ரன் இருக்குது, ஃபேமிலி ஹெல்ப்பு கிடையாது, நான் தான் எல்லாம் பண்ணணும். ஐ won't be able to scale and monitor groups. நான் வச்சுருக்கு சொன்ன மாதிரி ஒரு 10 பேர் ஏதோ மீட் பண்ணி எவ்ரி சண்டே ஒரு 5-6 வருஷமாக நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். அது நன்னா போயின்னு இருக்கு. உங்களுக்கு நிஜமாகவே புக்கு படிக்கணும்னா புக்கை வாங்கி நீங்களே தான் படிக்கணும். உங்களுக்கு 2-3 பேர் தெரியும்னா நீங்கள் 2-3 பேரோடு சேர்ந்து படிங்கோ. புக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னாக்க நான் வந்து நிறைய ரெக்கார்டிங்ஸ் போட்டிருக்கேன், ஏணிப்படிகளில் மாந்தர்கள் ரெக்கார்டிங்ஸ் இந்த சேனல்லையே போட்டிருக்கேன். அதை வச்சு நீங்கள் புக்கை ஃபாலோ பண்ணிட்டு செல்ஃப் ரீட் பண்ணுங்க. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நான் சொல்லி நீ சொல்லிலாம் இல்லாமல், இன்னொருத்தர் சொல்லாமல் நீங்களே டைரெக்டாக சிவா பெரியவா அந்த புக்கில் எழுதியிருக்கிறது என்னன்னு புரிஞ்சுட்டு நீங்கள் அவரோடையே மெதுவாக பெரியவாளே உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாள். ஆனால் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியறது, சிலது புரியாமல் போயிட்டா என்ன ஆகும் அப்படின்லாம் தோணும். ஸோ நான் என்ன நினச்சேன், என்னால் எனக்கு டைம் பெரியவா அலாட் பண்ணுறதை பொறுத்து நான் வந்து சம் வீடியோஸ் ஆட் பண்ணுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ரீ சிவா பெரிவா த்ரூ ஏணிப்படிகளில் மாந்தர்கள் போடுறேன். ஏன்னா நாங்கள்லாம் நிறையா கதையாக எங்களை பற்றிலாம் சொல்கிறோம். அதெல்லாம் ஓரளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அது இஸ் நாட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் who சிவா பெரிவா இஸ் அண்ட் வாட் ஹீ இஸ் எக்ஸ்பெக்டிங் அவுட் ஆஃப் ஹியூமனிட்டி கோயிங் ஃபார்வர்ட். அதனால தான் சஜஷன், நீங்கள் வந்து அவர் யாருன்னு ஏணிப்படிகளில் மாந்தர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறது தான், அதுதான் அத்தென்டிக் வே. நிறைய பேர் புக்கை படிச்சுட்டு என்ன புரியாததெல்லாம் அவள் வந்து பேரஃப்ரேஸ் பண்ணிலாம் சொல்கிறா. அதெல்லாம் ஓரளவு ஓகே, பட் இட் இஸ் நாட் எக்ஸாக்ட் ரிஃப்ளெக்ஷன். சில கோட்ஸ் எல்லாமும் ராங்காக இருக்கும். நான்லாம் பேசினாலே ராங் கோட்ஸ் தான் இருக்கும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நீங்களே படிங்கோ, நீங்களே அவேர்னஸ், நீங்களே எஜுகேட் பண்ணிக்கோங்க உங்களை பற்றி. தட் இஸ் த சேஃபஸ்ட் வே. பாக்கி எல்லாம் வந்து மோர் ஃபார் திஸ் மண்டேன் லைஃப் ஸ்டைல். நான் வந்து புக்கெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறச்சு எங்கள் அம்மா எங்களுக்கு எப்படிலாம் இன்ட்ரெஸ்ட் சொல்லி கொடுத்தாலோ அந்த சாப்டர்லாம் நான் எடுத்து போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இப்போ எடுத்திருக்கிறது வந்து வெரி சிம்பிள் பேராகிராஃப், ஜஸ்ட் டு டெமான்ஸ்ட்ரேட் ஹவு டு ரீட் ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புக். ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து படித்து எண்டு பேஜ் வரைக்கும் படித்தாதான் உங்களுக்கு வேல்யூ புரியும். ரிப்பீட்டடாக படித்தாதான் புரியும். அதை பற்றி பாண்டர் பண்ணாதான் புரியும். ஸோ அதனால் அந்த இதெல்லாம் இருக்குது. பட் ஒரு சாம்பிள் எடுத்துகிட்டு சிம்பிளஸ்ட் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள். இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது, அதனால் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பேஜ் நம்பர் 140 நீங்கள் வந்து 140E எடுத்துட்டேன்னாக்க, காமதேனு முன் வந்தாலும் மனம் மாறாதவன் சிறந்த விவேகி. காமதேனு முன் வந்தாலும் மனம் மாறாதவன் சிறந்த விவேகி. அந்த 140E பேஜ் நம்பர் 190 இல்லையா, 140E நினைப்பது அனைத்தையும் சாதிக்கக்கூடிய ஓர் மந்திரக்கோலை ஓர் பாபிக்கு வழங்கினால் அவன் எந்தெந்த விதமான செயல்களை இழைப்பான் என்பது உங்களுக்கு விளக்க தேவையில்லை. பாமரருள் நல்லவனிடத்தில் வழங்கினால் கூட அவனுடைய மனம் மாறி சிற்சில தகாதவைகளுக்கு
பயன்படுத்த மேன்மேலும் முற்பட்டு விடுவான். எனவே ஒருவனிடத்தில் ஓர் மந்திரக்கோல் சிக்கிவிட்டால் உலகம் பாதுகாப்பற்ற பயத்துடன் இயங்க நேரிட்டுவிடும். ஓர் விவேகிக்கு வழங்கினால் அவன் தெய்வப் பணிகளை நிதானத்துடன் புரிந்து வருவான் என்பதுடன் மற்றவர்களின் அத்தியாவசியமான தேவைகளுக்கும் உதவி புரிந்து வருவான். ஆனாலும் காலக்கிரமத்தில் தானும் தகாத ஆசைகளை ஏற்று விடுவான். சிறந்த விவேகியோ இவைகளை தவிர்க்க அந்த மந்திரக்கோலை ஒடித்து நெருப்பில் போட்டு பொசுக்கி விடுவான். நிற்க காமதேனு நமக்கு தேவையான உலக பாக்கியங்களை அளிப்பாளே தவிர வேதாந்த பக்குவங்களை கொண்ட உயர்ந்த தன்மைகளை அளிக்க மாட்டாள். இப்போ இந்த பேராகிராஃப் வந்து வெரி ஸ்மால். இதில் நான் படித்ததில் நீங்கள் வந்து பென்சில் வச்சு நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். 4 டிஃப்ரெண்ட் கிரேட்ஸை பற்றி இதில் பெரிவாக பேசியிருக்கா. பாபி, பாமரன், விவேகி, சிறந்த விவேகி. நம்ம வந்து பெரிவாளோட புக்கில் பேஜ் நம்பர் 5 போனேன்னாக்க கிரடேஷன்ஸ் இன் ஹியூமன் லெவல்ஸ் பற்றி எழுதியிருக்கா இல்லையா. ஸோ அதில் வந்து இந்த 11 லெவல்ஸில் இந்த அத்தனையும் இருக்குது. மனித வர்க்கத்தில் ஏற்றத்தாழ்வான நிலைகளில் நீங்கள் பார்த்தேன்னாக்க இந்த 4 லெவல் இப்போ படித்தோம் இல்லையா. பாபி, பாமரன், விவேகி, அப்புறம் சிறந்த விவேகி. இது 4 பற்றி. ஸோ இப்போது பாபினா யார்? பாவங்களையும் மகா பாவங்களையும் கொடிய பாவங்களையும் பாதக செயல்களையும் புரிபவன். இத்தகையவர்களை பிரித்தெறியும் வேலையை உங்கள் தீர்ப்புக்கே விட்டுவிடுகிறேன். அதுதான் பாவியோட கேரக்டரிஸ்டிக்ஸ். பாமரன் அற்ப பாவங்களையும் பிழைகளையும் செயல்களையும் புரிபவன். ஓகே. விவேகி அற்ப பாவங்களுக்கு பயப்படுபவன், வாழ்க்கையில் நிதானத்தை கொண்டவன். அப்புறம் சிறந்த விவேகி யார்? அது நம்பர் 5. தூரதிருஷ்டியை கொண்ட புத்திமான், மேன் ஆஃப் விஸ்டம். தன்னை அண்டியவர்களுக்கு யுக்தமான யோசனைகளை அளிப்பவன். சிக்கலான பிரச்சனைகளில் நீதியை தெளிவாக்குபவன். வேதாந்த மனப்பான்மையுடன் வாழ்க்கையை ஏற்பவன். ஸோ சிறந்த விவேகி, இந்த 4ல் சிறந்த விவேகி தான் ஹையஸ்ட் அந்த பேராகிராஃபில். ஸோ அவளால் தே கேன் ப்ரெடிக்ட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த ஃப்யூச்சர். ஸோ இந்த மேஜிக் வாண்ட் எடுத்துட்டேன்னா பாபி வந்து வில் டெஃபினெட்லி மிஸ்யூஸ் இட். பாமரன், அதாவது காமன் மேன்லேயே நல்லவன்ட்ட ரொம்ப கொடுத்தா அவனும் வந்து தகாத முறையில் அன்வான்ட் வேஸில் யூஸ் பண்ணிடுவான். அதில் 3rd லெவல் விவேகிக்கு கொடுத்தா நிஜமாகவே அந்த வாண்டை வச்சு தெய்வ பணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவா. கஷ்டத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாமும் ஹெல்ப் பண்ணுவா. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஹீ வில் ஆல்சோ மிஸ்யூஸ் இட். ஆனால் சிறந்த விவேகி என்ன பண்ணுவார்? முன்னாடியே ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சதுனால அந்த வாண்டுக்கு நீடே இல்லைன்னு உடச்சி போட்டுடுவார். ஸோ அந்த பிஹேவியர், அதாவது anything that is tempting, that seems unwarranted, அதை வந்து அவள் என்டர்டெயினே பண்ண மாட்டா. இன்ஃபேக்ட் அது முடிஞ்சாக்க அதை வந்து அந்த இதை வந்து டிஸ்ட்ராயே பண்ணிடுவாள். இப்படி தான் இந்த பெரிவாளோட புக்கை படிக்கணும். நான் வந்து சிம்பிளஸ்ட் அண்ட் மோஸ்ட் என்ன சொல்கிறது, ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் பேராகிராஃப் எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஐ ரியலி ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் யூ. அப்புறம் வந்து காமதேனு பற்றி ஒரே ஒரு நோட்டு போட்டிருக்கா. அது காமதேனு வந்து நமக்கு உலக போகங்கள், நம்மளோட மண்டேன் நீட்ஸ் ஆர் மானிட்டரி அண்ட் வெல்த் நீட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாளே தவிர்த்து வேதாந்த பக்குவங்கள் கொண்ட உயர்ந்த தன்மைகளை அளிக்க மாட்டாள் அப்படின்னு எழுதியிருக்கா. ஸோ இப்படி தான் நீங்கள் படிக்கணும். ஐ ஹோப் திஸ் கிவ்ஸ் அஸ் ஆல் அ குட் ஸ்டார்ட் அண்ட் ஐ ரியலி ஹோப் அண்ட் ப்ரே பெரிவா எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து உங்களுக்கு கொஞ்சம் ஆஃப்லைன், என்னால் ஆன்லைன் ஹெல்ப் பண்ண முடியாது, வாட்ஸ்அப் குரூப் பண்ண முடியாது, என்னால் ஸ்கேல் பண்ண முடியாதுங்கிற பயம் எனக்கு. அதுக்காக என்னால் முடிஞ்சது இது நான் போடுறேன். ஐ ரியலி ஹோப் அண்ட் ப்ரே திஸ் பெனிஃபிட்ஸ் யூ டு கெட் ஸ்டார்டட். டிலே பண்ணாமல் முடிஞ்சது வரைக்கும் ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புக்கு படிங்கோ. மகா பெரிவாச்சரணம், சிவா பெரிவாச்சரணம், ட்ரிப்ளிகேன் பெரிவாச்சரணம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.